பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமி. பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமியில் நம்ம ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமியில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் அதில் இந்த லெக்சர் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த 16 லெக்சரும் தான் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லெக்சரில் வந்து அக்ரிகல்ச்சர்னால் என்ன, அதோட டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்கோப்பு, அடுத்து அக்ரிகல்ச்சரோட பிரான்ச்சஸ்ஸு, அடுத்து வந்து எவால்யூஷன் ஆஃப் மேன் அண்டு மேனும் அக்ரிகல்ச்சர் எப்படி எவால்யூஷன் ஆச்சு, அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர், அடுத்து இன்ஸ்டியூட்டில் இருக்கலாம், நேஷ்னல் இன்ஸ்டியூட், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட், அதை பற்றிலாம் தான் ஃபஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். ஃபஸ்ட் லெக்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும்தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர். ஃபஸ்ட்டு கல்ச்சர்னு வர எல்லாமே வந்து லாட்டின் வேர்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். லாஜி அப்படிங்கிறது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து ஆர்ஜின், அது இப்போ நம்ம எக்ஸாம் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லாஜி எல்லில் வருதா, லாட்டின் எல்லில் வருதா, ஒரே மாதிரி 2 டைம் வராது அப்படின்னு. அதாவது எல்லுங்கிறது எங்கேயோ ஒரு தான் வரும். லாட்டின்னா அப்போ வந்து கல்ச்சரில் வருது, லாஜிங்கிறது க்ரீக்ஸு. சரி, ஓகே. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அகர் அப்படின்னா சாயில், கல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷனு. இது ஆர்ட், சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ்ஸு. அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி வந்து 16%. அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு தருது அப்படின்னா 58%. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து 15%. அடுத்து அக்ரிகல்ச்சரில் இம்பார்ட்டண்டான ரிவால்யூஷன்லாம் என்னென்ன நடந்துச்சு, அதான் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்கோப்பில் வந்து இது வரும். ரிவால்யூஷன் என்னென்ன ரிவால்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டனா, அதை நம்ம போப்போம் நிறைய படிப்போம். இப்போதைக்கு வந்து ஒயிட் ரிவால்யூஷன் அப்படின்னு வந்து, ஒயிட் ரிவால்யூஷன்னா மில்க்குக்கு, ப்ளூ ரிவால்யூஷன்னா ஃபிஷ்ஷுக்கு, எல்லோ ரிவால்யூஷன்னா ஆயில் சீடுக்கு, சில்வர் ரெவல்யூஷன்னா எக்குக்கு, க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கே தெரியும் ஃபுட் கிரெயின் கிராப்க்கு. அதில் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் மில்க்குக்கு வந்து நம்ம வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வந்து 17 மில்லியன் டன் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இது ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன, அந்த ரெவல்யூஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு. அதுக்கு அதில் வந்து 108.5 மில்லியன் டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபிஷ்ஷு 0.75லேருந்து 7.6க்கு வந்திருக்கோம். இது வந்து 5 டைம்ஸ், இது ஆயில் சீடு வந்து 5 டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 மில்லியன் டன்லேருந்து 25 மில்லியன் டன்னுக்கு. அடுத்து எக்குக்கு வந்து 2 பில்லியன்லேருந்து 28 பில்லியனாக இருக்குது. அடுத்து க்ரீன் ரெவல்யூஷன் ஹை யீல்டிங் ரைஸ் அண்ட் வீட் பொறுத்து வந்திருக்கோம். சரி, அதுதான் வந்துருக்கோம். அது வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அப்போ நடந்துச்சு அப்படின்னா 1965லேருந்து 1967 வரைக்கும் நடந்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம். செகண்ட் வந்து மில்க் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது அப்படியே வந்து ஹார்டிகல்ச்சரில் மாறுற மாதிரி இருக்கும். இது அப்பப்போ அப்டேட்டுக்கு இப்போ மாறிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர்னால் ஆர்ஜின் பார்த்துட்டோம். அக்ரிகல்ச்சர்னால் என்ன அப்படின்னா அதோட ஆர்ஜினும் பார்த்தோம். அது லாட்டின்லேருந்து ஆர்ஜின்னு. அடுத்து வந்து அதோட பிரான்ச்சஸ்னு பார்த்தா மெயினாக 7 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 7 பிரான்ச்சஸ் 3 டிபார்ட்மெண்ட்டு கீழே பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராப் ப்ரொடக்ஷன், அனிமல் மேனேஜ்மெண்ட், அலைடில். கிராப் ப்ரொடக்ஷனில் என்னென்ன கிராப் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒன்று நம்ம கிராப் அதுமோ இல்லை ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு கிராப்பு, இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப். அதுமாதிரி அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர், அடுத்து ஃபாரஸ்ட் கிராப்க்கு ஃபாரஸ்ட்ரி. இது 3 கிராப் ப்ரொடக்ஷனில். அனிமல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரின்னு சொல்லியிருக்காங்க. அலைடில் வந்து அக்ரி இன்ஜினியரிங், ஹோம் சயின்ஸும். இதுமாதிரி 7 வந்து பிரான்ச்சஸ் பிரிச்சிருக்காங்க. இது பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் முடிஞ்சிருச்சு. அடுத்து எவால்யூஷன் ஆஃப் மேன் அண்டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் எப்படி எவால்வ் ஆச்சு, மேனும் எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங்கில் தான் இருந்தாங்க. அது நமக்கே தெரியும். அடுத்து வந்து அதான் டாகை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அடுத்து வந்து நிறைய அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ வந்து பேஸ்ட்ரல். அடுத்தது வந்து கிராப்பு. நமக்கே தெரியுமா, இந்த ரிவர் ஓரத்தில் வந்து செட்டில் ஆகி ஃபஸ்ட்டு வந்து இதில் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து அனிமல்ஸ்லாம் வளர்த்தாங்க. அடுத்து வந்து ரிவர் ஓரமாக வாழ ஆரம்பிச்சு கிராப் கல்டிவேட் பண்ணாங்க. அடுத்து நம்மகிட்ட ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாக கிராப் ஆக இல்லாதவங்களுக்கு இதுங்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கிக்கிறது, அது மாதிரி ட்ரேடிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹண்டிங், பேஸ்ட்ரல், கிராப் கல்டிவேஷன், ட்ரேடிங் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. இதே வந்து இயர் வைஸாக நம்ம லைனாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர் கிறிஸ்ட்னு பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பிஃபோர் கிறிஸ்ட் வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹண்டிங் அண்டு கேதரிங்கில் தான் இருந்தாங்க. அடுத்த பேஸ்ட்ரல் அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து கிராப் கல்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 75,000 வருஷத்துக்கு, 10,000 வருஷத்துக்கு, 7,500 வருஷத்துக்கு முன்னாடி
சாரி அதில் ஒரு ஜீரோ வராது. 7500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கிராப் கல்டிவேட் பண்ணாங்க. அது என்னது, அது வந்து வைல்டு வீட்டு பார்லி அது கல்டிவேட் பண்ணல, அது நார்மலாக அவங்களே கிடச்சிச்சு வைல்டு வீட் அண்ட் பார்லி. அடுத்து வீல்னு ஃபஸ்ட்டு அவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 3400 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3400 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அதுதான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம்ல, பிரான்ஸ் ஏஜ் இந்த டைமில் தான் வரும். அடுத்து அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ்னு வரும். அயன் ஏஜ் எப்போ வரும் அப்படின்னா 1000s வரும். அதை பாருங்கள் இங்கே இருக்குது 1400 அயன் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. 1400 அயனை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. 3000 வந்து பிரான்ஸு கண்டுபிடிச்சாங்க. அதோட அப்படியே 1/2 மாதிரி இப்போ கொஞ்சம் நேரம் சொல்லி தான். அடுத்து இரிகேஷனுங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2900 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து வந்து அடுத்த கிராப்லாம் 2300 இயர்ஸ்க்கு அப்புறம் சிக்பி, காட்டன், மஸ்டர்ட் இது மாதிரி கிராப்லாம் ரைஸ் பண்ணாங்க. ரைஸ் வந்து 2200 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பித்தாங்க. சுகர் கேன் 1500, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி சுகர் கேன் வந்துச்சு. கிறிஸ்து பிறந்து 1500 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா இப்படி கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சால், பொமோகிரானட், ஆரஞ்சு வந்துச்சு. சுகர் கேன் முன்னாடி, பின்னாடி வந்து பிரிஞ்சால், பொமோகிரானட் அண்ட் ஆரஞ்சு. அடுத்து வந்து அயன் ஃபஸ்ட் எப்போ இருந்தாங்க அப்படின்னா 1400. அடுத்து வந்து அயன்லேருந்து அயன் ப்ளவ் வந்து ரெடி பண்ணாங்க. அயன் ப்ளவ் வந்து 1000 இயர்ஸ் பிசி. அடுத்து வந்து 1600 வந்து என்னென்ன க்ராப்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நிறைய ஃபார்மர்ஸ்லாம் வந்திருப்பாங்களே, அது மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆன க்ராப்னா பொட்டேட்டோ, டாப்பியோக்கோ, டொமேட்டோ, சில்லி, பைனாப்பிள், க்ரவுனட், ரப்பர் அண்ட் காட்டன். அடுத்து வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் தான் அடுத்த பாயிண்ட். அடுத்த இது டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர். அது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஆத்தர்லாம் இது மாதிரி ஆத்தர்லாம் நிறைய பேர் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பிளான்ட்டுக்கு நியூட்ரியனே வாட்டர் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். வில்வம் ட்ரீ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா ஜான் பேப்டிஸ்ட் வேன் ஹெல்மண்ட் அப்படிங்கிறவர். அடுத்து வந்து ஜட்ரோ டூல் அப்படிங்கிறவர், அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஃபைன் சாயில் தான் வந்து பிளான்ட்டோட நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்டி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து ஃப்ரான்சிஸ் ஹோம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வாட்டர், ஏரு, சால்ட்டு, ஃபயர், ஏர் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பிளான்ட் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பிளான்ட் நியூட்ரியன்ட்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து தாமஸ் ஜெஃபரன் அப்படிங்கிறவர் வந்து மோர்போர்ட் பவர் வந்து கண்டுபிடிச்சிப்பார். லீபேஜ் வந்து லா ஆஃப் மினிமம் கண்டுபிடிச்சிருப்பார். லா ஆஃப் மினிமம், அது லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் இல்லை, லா ஆஃப் ஆப்டிமா ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து பிளாக்மன். அடுத்து வந்து ஜீகர் ஜான் மண்டல் லா ஆஃப் ஹெரிடிட்டி. மெத்தூசியன் தியரி வந்து மெத்தூசியன் தியரி எழுதினார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக இதே லெவலில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கம்மியாயிடும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். அடுத்து லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் வந்து மிச்சர்லிச் சொல்லியிருப்பார். அடுத்து எப்படி வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 19th செஞ்சுரியில் தான் நிறைய ஃபெமைன்லாம் வந்துச்சு. நிறைய ஃபெமைன் வரவும் சரி நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து டிபார்ட்மெண்ட் ஒன்று 1880 வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. 1880 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சைதாப்பேட்டில் வந்து 1876, இது பாருங்கள் ஆப்போசிட்டில் 6, 7, 8 அப்படி வரும். 1876 ஆரம்பித்தாங்க. அடுத்து 1903 ஐஏஆர்ஐ வந்து பூசா பீகாரில் ஆரம்பித்தாங்க. 1906 வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஏசிஎன்ஆர்ஐ கோயம்புத்தூர் ஆரம்பித்தாங்க. 1929 வந்து ஐகேர் ஆரம்பித்தாங்க. 1903 ஆரம்பித்த ஐஏஆர்ஐ பூசா வந்து எர்த்துக்கு காரணமாக இதை வந்து இதுக்கு நியூ டெல்லிக்கு மாற்றிட்டாங்க ஐஏஆர்ஐ. அது வந்து எப்போ அப்படின்னா 1936. அடுத்து ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 1962 ஆரம்பித்தாங்க. நம்மளோட டிஎன்ஏ எப்போ ஆரம்பித்தாங்க 1971 ஆரம்பித்தாங்க. அதே தான் இங்கேயே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் மட்டும் கோயம்புத்தூர் 1912 அது மட்டும் சொல்லிக்க மாட்டேன். அடுத்து இதெல்லாம் தான் இன்ஸ்டியூட், இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிங்க. இது 14 இருக்குது. அடுத்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் 17 இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் இருக்குது. அவ்வளோதான் ஃபஸ்ட் லெக்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லெக்சர்.
செகண்ட் லெக்சர் அப்படின்னு பார்த்தா செகண்ட் லெக்சர் என்ன அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா எக்கனாமியை பற்றி இருக்குது. அடுத்து அக்ரிகல்ச்சர், ஜிடிபி எவ்வளோ, இதெல்லாம் ஃபஸ்ட் லெக்சரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். அதனால் செகண்ட் லெக்சரில் அவ்வளோக்கும் இருக்காது. அடுத்து உமன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி 16% இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் 58% தராது. பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது டோட்டல் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவா இருந்துச்சு, இதெல்லாம் 2010 எடுத்த டேட்டா. டோட்டல் பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30,802 ரூபா ஒரு வருஷத்துக்கு இருந்தது. பெர் ஆனமுக்கு 30,840 ரூபா. அதில் வந்து அக்ரிகல்ச்சரில் மட்டும் ஒரு ஆளுக்கு பெர் கேபிட்டா இன்கம், அப்போ அது மொத்தம் நேஷ்னல் இன்கமில் அக்ரிகல்ச்சரில் ஒரு ஆளுக்கு மட்டும் 10,865, அதாவது 32% இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து உமன் எம்பவர்மெண்ட் இயர் வந்து எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 2001 அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்வஸ்வதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து தேர்ட் லெக்சர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் வேர்ல்டு அண்ட் இந்தியா, அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் ஆன்சியன்ட் இன் அக்ரிகல்ச்சர் இந்தியா. ஆன்சியன்ட் காலத்தில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதில் சும்மா புக்ஸு இந்த வேதாந்தத்தை பற்றி தான் இருக்கும். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கல்டிவேஷன்லாம் கொஞ்சம் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அதில் பார்த்தா எந்தெந்த வேதாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 வேதாஸில் 19 பிரம்மாஸ் இருக்குது, அப்படி பிராமணாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 வேதம் என்ன, ரிக், யசுர், சாம, அதர்வா. அது வந்து அதில் ரிக்கில் வந்து 2 பிராமணாஸ் இருக்குது, யசுரில் 6 பிராமணாஸ், சாமாவில் வந்து 10 பிராமணாஸ், அதர்வாவில் 1 பிராமணா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லிட்ரேச்சர் நிறையா புக்ஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து வேதம். அடுத்து புக்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னா அர்த்த சாஸ்திராங்கிற புக்கு வந்து கௌதல்யா எழுதுனது. அடுத்து தக்ஷதாயி அப்படிங்கிறது வந்து பன்னினி அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. அடுத்து மகாபாக்ஷ்யா அப்படிங்கிறது பட்டஞ்சலி அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அடுத்து பகத் சம்ஹிதா அப்படிங்கிறது வரஹமிஹிரா அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அடுத்து அம்ரகோஷா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அமசிக்மா அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து கிருஷி பரஷரா அப்படிங்கிறது வந்து சகா பரஷரா அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அடுத்து விருக்ஷ வேதா அப்படிங்கிறது வந்து சுரபாலா அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்த அமர்கோஷா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து சிக்மா அப்படின்னு ஒருத்தர் எழுதினாருன்னு சொன்னோம்ல, அதில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கலாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ உழவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த அமர்கோஷாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பட்டஞ்சலியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரிஸ் டிபெண்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டில் பியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சர் வந்து லெக்சர் நம்பர் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், எரா ஆஃப் கல்டிவேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியோலித்திக் கல்டிவேஷன். இப்போ வந்து அந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங்கில் இருந்தாங்க. அடுத்து வந்து கேட்டில் ரியரிங்க்கு அப்புறம் கிராப் கல்டிவேட் பண்ணாங்க, ட்ரேடிங் பண்ணாங்கன்னா அதையே இப்போ ப்ரீஃபாக திரும்பவும் பார்க்குறோம். அந்த டைம் லைனே தான் இங்கேயும் பார்ப்போம். இதில் கொஞ்சம் பெருசாக பார்ப்போம். அது அங்கே ப்ரீஃபாக பார்த்தோம், இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 10,000 BCக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத ஈராக்லாம் வந்து டாகை டொமஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9,500 இயர்லேருந்து 7,500 இயர் வரைக்கும் இந்த ஓல்டு ஆன்சிஸ்டர் வெரைட்டி ஆஃப் வீட் அண்ட் பார்லிலாம் வந்து இருந்திருக்கு. அவங்க அதை வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கல்டிவேட் பண்ணல, சாப்பிட்ருக்காங்க, அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 7,500 இயர்லேருந்து 5,000 இயரில் தான் ப்ளவுனா என்ன, ப்ளவிங்னா என்ன, இரிகேஷனா என்ன அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 5,000லேருந்து 4,000 இயரில் ஹரப்பன் சிவிலைசேஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனில் முக்கியமாக இண்டஸ் வேலியில் காட்டன்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4,000லேருந்து 2,000 வந்து சில்க்கு, காப்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பின்னாடி வந்து பார்த்தாவே தெரியும், அது பிரான்ஸ் ஏஜில் தான் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ் ஏஜ் இந்த டைமிங்கில் தான் வரும், 3,400 அது மாதிரில தான் வரும். அடுத்து வந்து கனூஜ் எம்பையர் அப்படின்னு ஒரு எம்பையரில் ஹர்ஷவர்தனா அப்படின்னு ஒரு எம்பரர் வந்து 16 days வெரைட்டியான ஒரு ஃப்ராக்ரண்ட் ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம சவுத் கிங்டமில் பார்த்தா சோழா பல்லவாஸ் தான். இதில் வந்து ரொம்ப இவங்கெல்லாம் வந்து எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா
டேம்ஸ் அண்ட் இரிகேஷனில் தான் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்க. அடுத்து அரப்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கார்டனிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் டைம்லைன் படி வந்திருக்கு. அடுத்து வந்து ஹியூமனோட டெவலப்மெண்ட் தான் நமக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு மங்கியாக இருந்து ஹோமோ எரக்டஸ், நீண்டதல் மேனு, ஹோமோ சாப்பியன்ஸு. அந்த ஹோமோ எரக்டஸ் வந்து பர்க்கிங் மேம்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாவா மேன், கொஞ்சம் நிமிர்ந்து நடந்த மாதிரி. அடுத்து நீண்டதல் மேன் வந்து கோமார்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஏஜ், அந்த குரோனாலஜிக்கல் எரா ஆஃப் சிவிலைசேஷன் எப்படிலாம் ஃபஸ்ட்டு இந்த சிவிலைசேஷன் எப்படிலாம் அப்படின்னு பார்த்தா ஏஜாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 ஏஜாக பிரிச்சிருப்பாங்க. ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ்னு. ஸ்டோன் ஏஜ் வந்து எப்போலேருந்து அப்படின்னா 2,50,000, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எர்த் வந்து உருவானதுலேருந்தே 2,50,000லேருந்து 3,500 இயர்ஸ் பிசி வரைக்கும். அடுத்து பிரான்ஸ் ஏஜ் 3,500லேருந்து 1,700 வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து டைம்லைனில் வந்து பிரான்ஸ் காப்பர் எப்போ யூஸ் பண்ணோம்னா 3,000 யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருப்போம். அதுதான் அது 3,500லேருந்து 3,700 வந்து பிரான்ஸ் ஏஜ். 3,400ல நம்ம அயன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து படிச்சுப்போம். அதுதான் அயன் ஏஜ். 1000s வரும், 1,500 அது மாதிரிலாம் வரும். இது மாதிரி 3 இருக்கும். அடுத்து ஸ்டோன் ஏஜை 3 பிரிப்பாங்க. ஓல்டு ஸ்டோனேஜ், மிடில் ஸ்டோனேஜ், நியூ ஸ்டோனேஜ் அப்படின்னா அதான் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு. அந்த 2,50,000லேருந்து 3,500 எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2,50,000லேருந்து 10,000 வரைக்கும் பேலியோலித்திக், 10,000லேருந்து 3,700 வரைக்கும் மீசோலித்திக், 3,700லேருந்து 3,500 வரைக்கும் நியோலித்திக்னு சொல்லுவாங்க. அந்த பேலியோலித்திக்கு இன்னும் இது வந்து இயர்லி இல்லைன்னா லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு லோயர், அப்பர், மிடில் இப்படி பிரிச்சிருப்பாங்க. லோயர் வந்து 2,50,000, அந்த 2,00,000லேருந்து 10,000 வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2,50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் லோயர்னும், மிடில் வந்து 1,00,000லேருந்து 40,000, 40,000லேருந்து 10,000 வரைக்கும் அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணதில் தான் வந்து அதாவது டீட்டெயிலிங். இந்த பேலியோலித்திக் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காத வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. அடுத்து நல்லா இன்ஃபர்மேஷன் கிடைத்தது மீசோலித்திக்கில் தான். மீசோலித்திக்கை வந்து மைக்ரோலித்திக்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டோனே வந்து சின்ன சின்ன ஸ்டோனாக அழகாக வந்து ஆர்ட்டாக வந்து செஞ்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து இந்த ஷார்ப்பான பொருளாக மாற்றி. முதல்ல சும்மா ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதை சின்ன சின்ன ஸ்டோன் ஆர்ட் மாதிரி செஞ்சு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 10,000லேருந்து 3,700 வரைக்கும். அடுத்து நியோலித்திக் வந்து 3,700லேருந்து 3,500 பிசி. அதில் வந்து அந்த ஸ்டோனே பாலிஷ்டு ஸ்டோனாக யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஹில்லில் கல்டிவேட் பண்ணாங்க. ஹில்லில் கல்டிவேட் பண்ணாங்கன்னா இன்னும் ரிவர் பக்கம், ரிவரில் வரல, ரிவர் ஓரத்தில் வந்தால் தான் ரிவர் கல்டிவேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இன்னும் வரல. ஹில் கல்டிவேஷனில் இருந்துறாங்க, மலையில் தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. அடுத்து டெக்ஸ்டைல் வீவிங், அந்த சைனாலாம் வந்து இந்த எப்படி சில்க்லாம் வீவ் பண்ணுறது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து நம்ம சில்க்கு காப்பர்லாம் எப்போ யூஸ் பண்ணாங்க 4,000லேருந்து 2,000 யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அதுதான் 3,500லேருந்து 1,700 தான். அது பிரான்ஸ் ஏஜ். சாரி 3,700லேருந்து 3,000ல டெக்ஸ்டைல் வீவிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்க்கு காட்டன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பிரான்ஸ் ஏஜ் 3,500லேருந்து 1,700 வரைக்கும். ஃபஸ்ட்டு என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஹியூமன் வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து தான் பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஏஜ் வந்து மோஸ்ட்லி பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க, பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ப்ளவ்விங்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அயன் ஏஜில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த லேண்டை வந்து ஆரியன்ஸ்ன்னு தானே சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. அப்போலாம் ஆரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆரியன் லேண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்த சிந்தாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்த சிந்தாவானா 7 ரிவர்ஸ் சேர்ந்ததை சப்த சிந்தாவான்னு சொல்லுவாங்க. சுட்லஜ், பீஸ், ரவி, ஜவுன், சிந்து, சரஸ்வதி, இது மாதிரி 7 ரிவர்ஸ் சேர்ந்ததை சொல்லுவாங்க. இதோட லெக்சர் நம்பர் 4 முடிஞ்சிச்சு. அடுத்து லெக்சர் நம்பர் 5 குரோனாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன் இந்தியா. அதுதான் வந்து லெக்சர் 5. இது வந்து இது ஒரு டைம் சார்ட் மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அது வந்து சிவிலைசேஷன்லாம் எந்தெந்த கிங்டம் வந்துச்சு, அது மாதிரி இது வந்து ஒரு டைம்லைனில் இந்த டைமில் என்ன பண்ணாங்க, இந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பிரிக்கிறது. இதில் வந்து ஒரு 6ஆக பிரிச்சிருக்காங்க டைம்லைனே. ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்னு இல்லை, அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இதே எல்லாமே கற்றுக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி, ஏர்லி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று. அடுத்து வேதம் வந்துச்சு. அடுத்து வேதிக் பீரியட். அடுத்து ஏர்லி காமன் ஏரா இல்லைன்னா ஹை மிடில் பீரியட், லேட் மிடில் பீரியட் இல்லைன்னா ஏர்லி மாடர்ன் பீரியட்னு ஒன்று. அடுத்து வந்து பிரிட்டிஷ் ஏரா, காலனியல் பிரிட்டிஷ் ஏரா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி,
ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் வேதம், வேதிக் பீரியட். அடுத்து இது ரெண்டும் மிடில் பீரியடில் ஹை மிடில் பீரியட், லேட் மிடில் பீரியட்னு. அதுக்கு அனதர் நேம் தான் காமன் ஏரான்னு ஒன்று, இல்லைன்னா மாடர்ன் ஏரா. காமன் ஏரா, மாடர்ன் ஏரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி பின்னாடி, பிரிட்டிஷ் ஏரா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. இந்த டைம் பார்த்தா 1500 BCக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஏர்லி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1500 BCலேருந்து 200 கிறிஸ்டின் CE வந்து வேதிக் பீரியட்னு சொல்கிறாங்க. 200லேருந்து 1200 வரைக்கும் ஏர்லி காமன் ஏரான்னு சொல்கிறாங்க. 1200லேருந்து 1751 வரைக்கும் லேட் மிடில் பீரியட் இல்லைன்னா மாடர்ன் ஏரான்னு சொல்கிறாங்க. 1751லேருந்து தான் 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் பீரியடு. அடுத்து 47க்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து முதல்ல சிவிலைசேஷன் அப்படின்லாம் பார்த்தோம். வேதிக் பீரியடை தான் நம்ம வந்து ரிக்கி அசூர் அப்படின்னு பார்த்தா அதோட நிறைய இதெல்லாம் ஆத்தர் புக்கெலாம் பார்த்தோம். அடுத்து காமன் ஏரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமன் ஏராவில் தான் இந்த மன்னராட்சிலாம், காமன் ஏரா ஹை மிடில் பீரியடில் தான் மன்னராட்சிலாம் நடந்து இந்த கல்லணையெல்லாம் கட்டந்து அப்போல்லாம் வந்து சுகர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேட் மிடில் ஏரா இல்லைன்னா ஏர்லி மாடர்ன் பீரியட். இதில் வந்து நிறைய நல்லா கல்டிவேட்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதான் நல்லா கல்டிவேட்லாம் பண்ணி நம்ம ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தானே நம்ம நல்லா அக்ரிகல்ச்சரில் நல்லா இருக்குள்ள தான் பிரிட்டிஷ்லாம் வந்துட்டாங்க. அப்போ என்ன இருக்கும், அப்போ நல்லா கல்டிவேஷன்லாம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் வந்து குஜராத் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் ப்ரெடாமினண்ட்டாக இருந்துச்சு. நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து வீட்டில் வந்து ப்ரெடாமினண்ட்டாக இருந்தாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காலனியல் பிரிட்டிஷ் பீரியட் வந்து 1757 1947. அதில் நமக்கு இதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு, ஃபெமைன் நிறையா வந்துச்சு, அப்புறம் ரெவல்யூஷன் நிறையா நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 1903லேருந்து 1903 வந்து IRI ஆரம்பித்தாங்க. 1906 வந்து கோயம்புத்தூர் ACR ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1929 ஐகேர். அடுத்து 1947 நிறைய ப்ராஜெக்ட்டு ஸ்கீம்ஸ்லாம் தான் இருப்பாங்க, ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் க்ரோமோர் கேம்பெயின் 1940, இது வந்து 1940 ஆனால் 1940 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் தான் இருக்குது. க்ரோமோர் கம்பெனியன் இன்டகிரேட்டட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் 1950. அடுத்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தான் மெய்ஸுக்கு தான் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ப்ராஜெக்ட், ஆல் இந்தியா கோஆர்டினேட் ப்ராஜெக்ட் ஆன் மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1957 தான் ஆரம்பிச்சாங்க. அதான் இண்டிபெண்டன்ஸ் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ப்ராஜெக்ட் மெய்ஸ் காப்பு தான் நடந்துச்சு. அடுத்து வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு ரைஸ்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்காக வந்தது. 1963 வந்து செமி டிராஃப்ட் வீட் வெரைட்டி வந்துச்சு. ரைஸ் வந்து 1966 வந்து செமி டிராஃப்ட் ரைஸ் வெரைட்டி வந்துச்சு. அடுத்து வந்து அது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாய்வான் ஒன்றும் IR ஐட்டம். அடுத்து வந்து இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட், இது வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட், டெக்னாலஜி ப்ராஜெக்ட், இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்னு. ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து 79. அடுத்து வந்து டெக்னாலஜி ப்ராடக்ட் வந்து 1998. 2006 வந்து இன்னோவேஷன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னா அங்கங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் ஆரம்பித்து அவங்க வந்து கண்காணிப்பாங்க எல்லா யூனிவர்சிட்டியும் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு ஒருத்தங்க கண்காணிக்கிறதுக்கு இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், இதை வந்து ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேருங்க, சாயில் டெஸ்ட் இந்த இயர் பண்ணுங்கள் ஃபார்மர்ஸ்க்கு, அது மாதிரிலாம் சொல்கிறதுலாம் இவங்க தான் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அடுத்து வந்து டெக்னாலஜி ப்ராஜெக்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1998 லோக்கல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்னாலஜி, புது டெக்னாலஜி அந்தந்த லொக்கேஷனுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்காக. இனோவேஷனும் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறது தான், ப்ராப்ளம் சால்விங்காக, எண்ட் டு எண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட குரோனாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், எப்படிலாம் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கௌதல்யா அர்த்தசாஸ்திரா சங்கம் லிட்ரேச்சர், கௌதல்யா அர்த்தசாஸ்திரா அப்படின்னு ஒரு புக்கில் அக்ரிகல்ச்சர் பற்றி நிறையா இருக்குது. அதை பற்றியும் சங்கம் லிட்ரேச்சரில் என்னென்ன அக்ரிகல்ச்சர் பற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து அப்பர் ரெயின்ஃபால்லாம் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணாங்க, ஐடிக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்புறம் தமிழ் அல்மானாக் அப்படின்னா இது பஞ்சாங்கம், அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கௌதல்யான்னு ஒரு ஆத்தர் வந்து அர்த்தசாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. கௌதல்யாவோட இன்னொரு நேம் தான், அவரோட வேறு பெயர் தான் வந்து விஷ்ணுகுப்தா, சாணக்கியா இதெல்லாம்.
கௌதல்யா வந்து அவர் புக்கு எதை பற்றி இருக்குன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரோட ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணோம் அதை பற்றி எல்லாமே இருக்கும். வாட்டரு இன்புட் எல்லாமே சாயில் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் கீழே பார்க்கலாம். அதில் வந்து அவர் என்ன அதில் அந்த புக்கில் வந்து அக்ரிகல்ச்சர், கேட்டில் ப்ரீடிங்கு, ட்ரேடு இது எல்லாத்தையும் சேர்த்து வர்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் வந்து சீத்ததக்ஷயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த புக்கில் வந்து ஒரு ஈவனான ரெயின்ஃபால் இந்த இப்படி ரெயின்ஃபால் இருந்தால் நல்லா கிராப் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஈவன் ரெயின்ஃபால்னால் எப்படி இருக்குன்னா 1/3 ஆஃப் த ஒரு 3 பங்கு ரெயின்ஃபால் வருதுன்னா அதில் 1/3 வந்து கிராப்போட ஏர்லி ஸ்டேஜ்லேயும் லேட் ஸ்டேஜ்லேயும் இருக்கணும். ஏர்லி ஸ்டேஜ்னால் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், லேட்னா ஆகஸ்ட் டிசம்பர். அப்போ வந்து 1/3 ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கணும். மீதி 2/3 ஆஃப் ரெயின்ஃபால் வந்து அந்த கிராப் வந்து வளர்ந்துட்டுருக்குள்ளே இருக்கணும். மிடில் சீசன் ஆஃப் த கிராப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆகஸ்ட் டு அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு ஈவனான நல்ல ரெயின்ஃபால் ஃபார் கிராப் பர்ஃபெக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாட்டர் ரிச்சான ஏரியாலாம் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கு நான் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ட்ராயிங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது. கீழே வாட்டர் வந்து நல்லா இருக்கிற ஏரியாவில் என்னென்ன வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டெம் வந்து சுகர் கேன் ஸ்டெம் மாதிரி இருக்குங்களா, சுகர் கேன். அடுத்து சும்மா ஞாபகம் பண்ணிக்கிறதுக்காக தான் சுகர் கேன். அடுத்து கிரேப்ஸுக்கு தான் வந்து அந்த லீஃப்லேருந்து மேலே அந்த டிங்கிள்ஸ் அந்த இது வரும் லீஃப் அதுக்கு. அடுத்து லாங் பெப்பர். இந்த சைடு வந்து இல்லை குக்கூர் பீட்ஸுக்கு தான் அதை போட்டிருக்கேன். சுகர் கேன், குக்கூர் பீட்ஸ், லாங் பெப்பர், கிரேப்ஸுக்கு இந்த பக்கம் கிரேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரேப்ஸாகவே வரைஞ்சிருக்கேன். நான் கிரேப்ஸுக்கு அதை போடல, இந்த குக்கூர் பீட்ஸுக்கு தான் போடுறேன். குக்கூர் பீட்ஸுக்கு தானே அந்த லீஃபில் ஒரு லீஃப் வந்து டெண்டல்ஸாக மாறி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து வாட்டர் ரெயின்ஃபால் மெஷரிங் டிவைஸ். அப்போ வந்து அதே மாதிரி அர்த்தசாஸ்திராவில் வந்து ரெயின்ஃபாலில் வந்து மெஷர் பண்ணுற டிவைஸும் வந்துருக்கு. அதில் வந்து என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதக்கா, ட்ரோனா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடக்காஸ்னால் 1 அடக்காஸ் வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 12 mm அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரோனாங்கிறது 40 to 50 mm ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரோனா ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நிறைஞ்சி அப்படின்னா அது 1 ட்ரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாத்திரம் நிறைஞ்சு அது எவ்வளோனா 40 to 50 mm ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்போ அது ரெயின்ஃபெட் கிராப்பாக இருந்தால் எவ்வளோ ரெயின் தேவைப்படும் அப்படின்னா 16 ட்ரோனாஸ் ஆஃப் ரெயின் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 16 ட்ரோனா ரெயின் இருந்தால் தான் கல்டிவேட் பண்ண முடியும் கிராப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதாவது 600 mm ரெயின்ஃபால் அப்படின்னு கூட நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ரைஸுக்கு வந்து நமக்கு தெரியுமா 1200 அப்படின்னு சொன்னோம். அப்போ 40 × 40 1600 வந்துடுதுல. அப்போ ரைஸ்க்கு வந்து 40 ட்ரோனாஸ் வந்து ரெயின் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்போ வந்து சுகர் கேன் செட்டை வந்து ஹனியில், கீயில், கவுடங்கில் வந்து டிப் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு ஹனியில் எதுக்கு டிப் பண்ணாங்கன்னா, ஹனியில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. கீயில் வந்து ஒரு சீலிங் எஃபெக்ட் அது நல்லா ஒட்டிக்கிறதுக்காக கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுடங்க் வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக வந்து அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த அர்த்தசாஸ்திரா புக்கில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக அக்ரிகல்ச்சரை பற்றி பாயிண்ட் இருக்குது. அடுத்து வந்து சங்கம் லிட்ரேச்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு தொல்காப்பியமில் வந்து தமிழ் கிராண்ட்ஃபாதர் வந்து ஸ்ரீ சுவாமிநாத ஐயர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். தொல்காப்பியத்தில் வந்து 5 லேண்ட் வந்து 5 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கல்டிவேட்டர் லேண்ட், நான் கல்டிவேட்டர் லேண்ட்னு. கல்டிவேட்டர் லேண்டு 4 டைப்பு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு. நான் கல்டிவேட்டர் லேண்ட் பாலைன்னு பிரிச்சுருப்பாங்க. அது சீசன் வந்து 6 சீசனாக பிரிச்சுருப்பாங்க. ஏர்லி ஸ்ப்ரிங், லேட் ஸ்ப்ரிங், கோல்டு, ரெய்னி, இயர்லி வின்டர், லேட் வின்டர்னு பிரிச்சுருப்பாங்க. அதுதான் குளிர்காலம், கார்காலம், குளிர்காலம், அதுதான் அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து மோனோ காட்னா என்ன, டை காட்னா என்ன, அது கூட இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிறைய பாட்லேயே அந்த லைன் வரும்ல, அந்த லைனில் அம்ரி, கைலர், எட்டம் இதெல்லாம் வந்து வெள்ளிலேருந்து, அதாவது கிணத்துலேருந்து தண்ணி லிஃப்ட் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தட்டை, கவன் இதெல்லாம் வந்து பேர்டு வந்து குறிப்பாக தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செய்யம் அப்படிங்கிற ஒரு டூல் தான் வந்து ரைஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருவாள்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து அப்போ வந்து செய்யம் அப்படின்னு அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதில் வந்து எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதில் வந்து டேக்ஸ் பற்றிலாம் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, ஹார்வெஸ்ட் ப்ராடக்ட்டில் 1/6 வந்து நம்ம வந்து
கிங்டம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/6 பார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ப்ராடக்ட். அந்த லெக்சர்லேயே நெக்ஸ்ட் டாபிக் ரெயின்ஃபால் ப்ரொடெக்ஷன். ரெயின்ஃபால் ப்ரொடெக்ஷன் ஆன்சியன் பீரியடில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து ஃபயர் ஃப்ளைஸ், அதாவது இந்த மின்மினி பூச்சி பறந்துச்சு அப்படின்னா அந்த இயர் வந்து ஏர்லி ஆன்செட் ஆஃப் மான்சூனாக இருக்கும் அப்படின்னு மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் நம்பியிருக்காங்க. அடுத்து குஜராத்தில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்தே வந்து இடியோட மின்னலோட மழை இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்த்தை வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெயசதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அடுத்த 72 டேஸ்க்கு, அந்த மே மந்த் மழை வந்துருச்சுன்னா அடுத்த 72 டேஸ்க்கு வந்து மழை இருக்காது. அதாவது இது லேட் ஆன்செட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லிக்கலாம். லேட் ஆன்செட் ஆஃப் மான்சூனுக்கு வந்து இது ஒரு சிம்டமாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு அறிகுறியாக சொல்லியிருக்காங்க. ஐடிகே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோக்கிங் ஆஃப் சொர்க்கம், சொர்க்கத்தை சோக் பண்ணி வச்சா ட்ரவுட் டாலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ஐடிகேல. அடுத்து பஞ்சாங்கம், தமிழ் பஞ்சாங்கம் எதுனா நம்ம வீக் தான், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதை வந்து நமக்கே இது பிளானட் தெரியும். ஞாயிறுனா சன், திங்கள்னா மூன், செவ்வாய்னா மார்ஸ், புதன்னா மெர்க்குரி, வியாழன்னா ஜூபிட்டர், வெள்ளினா வீனஸ், சனினா சாட்டர்ன். அடுத்து அது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து ரவிவாரம், சோமவாரம், மங்களவாரம், புதவாரம், குருவாரம், சுக்கிரவாரம், சனிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 12 மந்த் இருக்கும், சித்திரை வைகாசின்னு. அதை வந்து சீசன் வைஸாக பிரிக்கலாம். 6 சீசனாக பிரிச்சுருப்பாங்க. கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேணி, முதுவேலின்னு. கார்காலம் வந்து ரெய்னி சீசனும், குளிர்காலம் ஆட்டம், முன்பனி, பின்பனி, ஏர்லி வின்டர், லேட் வின்டர், இளவேணி, முதுவேணி வந்து ஸ்ப்ரிங் அண்டு சம்மர். அது வந்து எப்படி சித்திரை வைகாசியில் பிரிச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா. இதோட லெக்சர் நம்பர் 6 முடிஞ்சிச்சு. லெக்சர் நம்பர் 7 இதுதான் அக்ரானமி அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அக்ரானமியோட டெஃபினேஷன் என்ன, அதோட மீனிங், ஸ்கோப்பு, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, அக்ரோ ஈக்காலஜிக்கல் ஜோன், இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரானமிங்கிற வேர்டு வந்து க்ரீக்லேருந்து ஆரிஜின் ஆச்சு. அக்ரோனா ஃபீல்டு, நாமினா மேனேஜ்மெண்ட்டு, ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது. அடுத்து அக்ரானமி தான் மெயின் பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும். அதோட ஸ்கோப்லாம் அக்ரிகல்ச்சர் ஸ்கோப்பே தான் அக்ரானமிக்கு மோஸ்ட்லி வரும். ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஹை ப்ராஃபிட் கிடைக்கிறது, இதுதான். அடுத்து வந்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து பிளானிங் கமிஷன் 1989 வந்து 15 பிரிச்சுருப்பாங்க. இந்தியாவில் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 15 இருக்கும். என்னென்னா வெஸ்டர்ன் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா, லோயர் கேங்லெட்டிக் பிளான், மிடில் கேங்லெட்டிக் பிளான், அப்பர் கேங்லெட்டிக் பிளான், டிரான்ஸ் கேங்லெட்டிக் பிளான், ஈஸ்டர்ன் பிளாட்டியூ அண்ட் ஹில் ஜோன், சென்ட்ரல் பிளாட்டியூ, வெஸ்டர்ன் பிளாட்டியூ, சதர்ன் பிளாட்டியூ அண்ட் ஹில் ஜோன். அடுத்து வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன், வெஸ்ட் கோஸ்ட் பிளைன், குஜராத் பிளைன் அண்ட் ஹில் ஜோன், வெஸ்டர்ன் ட்ரை ஜோன், ஐலாண்ட் ஜோன் அப்படின்னு 15 பிரிச்சுருப்பாங்க. அது என்னென்ன ரீஜியன்னு பார்த்துக்கணும். அடுத்து அதே அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து இது யார் பிரிச்சுருப்பாங்க, இது வந்து பிளானிங் கமிஷன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட். எப்போ டைமிங் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிசர்ச் ப்ராஜெக்ட் 1979 இதில் ஆரம்பிச்சது. நேஷ்னல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்டு அண்டர் ஐகேரில் வந்து 127 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து பிரிச்சுருக்காங்க. 127 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனில் வந்து ஸ்டேட் 18 ஸ்டேட்டை வச்சு பிரிச்சுருப்பாங்க. இந்தியாவில் இருக்க 18 ஸ்டேட். அப்போ வந்து 18 ஸ்டேட்டாக இருந்திருக்கும். அந்த 18 ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் 18 ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு. அதில் வந்து 7 ஜோன் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜோன், நார்த் வெஸ்டர்ன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன், காவேரி டெல்டா ஜோன், சதர்ன் ஜோன், ஹை ரெயின்ஃபால் ஜோன், ஹில்லி ஜோன்னு பிரிச்சுருப்பாங்க 7. அது ஒரு அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் ஐஏஆர்ஐயில். அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷனில் 1989. அடுத்து வந்து அக்ரோ ஈக்காலஜிக்கல் ஜோன், அதாவது அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனே வந்து சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க அக்ரோ ஈக்காலஜிக்கல் ஜோன்னு. அது வந்து 20 பிரிச்சுருப்பாங்க. அந்த 15 20 அது வந்து எது அப்படின்னா டே லென்த்து கிளைமேட்டிக் ஃபேக்டர், ரெயின்ஃபால் இதெல்லாம் வச்சு பிரிச்சுருப்பாங்க. அது வந்து இது யார் பிரித்தாங்க அப்படின்னா நேஷ்னல் பியூரோ ஆஃப் சாயில் சயின்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் ப்ராஜெக்ட், அவங்க தான் யூஸ் இதுன்னு 20 பிரிச்சுருப்பாங்க. அடுத்து இதோட இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சு. 7th லெக்சர். 8th லெக்சர் வந்து crop and major soil classification, economy and agriculture, importance of India and தமிழ்நாடு. இதில் வந்து மோஸ்ட்லி சாயிலோட டைப் இதெல்லாம் வந்து சாயில் சயின்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதில் வந்து அவ்வளோலாம்
எதுவும் இருக்காது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வர சாயில் அலுவியம்னு சொல்லுவோம்ல, அந்த அலுவியம் வந்து ஓல்டு சாயிலாக இருந்தால் ஓல்டர் அலுவியமாக இருந்தால் அது வந்து பங்கர்னா, நியூவர் அலுவியம்னா காதர்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராப்ளமேட்டிக் சாயில் பற்றி நமக்கு தெரியும். ப்ராப்ளமேட்டிக் சாயிலில் 3 சாயில் இருக்குது. சலைன் சாயில், அல்கலைன் சாயில், அசிடிக் சாயில்னு சொல்லுவாங்க. சலைன் சாயிலை வந்து ஒயிட் அல்கலைன்னு சொல்லுவாங்க. அல்கலைன் சாயிலில் வந்து சோடிக் சாயில்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளாக் அல்கலைன்னு சொல்லுவாங்க. அசிடிக் சாயில் இதோட பிஹெச் ஈசிலாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சாயில் சயின்ஸ்லேயே பார்த்துக்கலாம். அடுத்து செலைன் சாயிலை வந்து எப்படி ரெக்ளைம் பண்ணுறதுனா லீச்சிங் வழியாக பண்ணலாம். நம்ம லீச் பண்ணவே, ஏன்னா அதெல்லாம் சாலிபிள் சால்ட்டாக தான் இருக்கும். அல்கலிக் சாயில் வந்து சாலிபிள் சால்ட்டாக இருக்கிறதுனால ஜிப்சம் போடணும். அசிடிக் சாயிலில் லைம் போடணும். ஓகேங்களா. செலைன் சாயில் எதனால் வருதுன்னா கால்சியம் சல்ஃபர் சாலிபிள் சால்ட் இருக்கிறதுனால தான் இருக்கும். அல்கலைன் சாயில் வந்து கார்பன் பைகார்பனேட், அதாவது அதெல்லாம் சாலிபிள் இல்லை, இன்சாலிபிள் சால்ட்டு, கார்பன் பைகார்பனேட்டு இருக்கும் அல்கலைன் சாயிலில். அசிடிக் சாயிலில் அலுமினியமும் H+ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாயில் பற்றிய இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து இது 8th லெக்சர் முடிஞ்சிருச்சு. 9th லெக்சர் ஃபேக்டர் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன், கிளைமேட்டிக் ஃபேக்டர், எடாபிக் ஃபேக்டர், ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர், சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர். இதில் வந்து பாயிண்ட்ஸாக நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா கார்டியல் டெம்பரேச்சர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராப்புக்கு, ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்ன மினிமமாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ டெம்பரேச்சரோ ஆப்டிமம் இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கார்டியல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கு அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சேச்சுரேஷன் பாயிண்ட் எவ்வளோனா சேச்சுரேஷன் பாயிண்ட், அதாவது 100% மழை பெய்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ, அதை டிவைட் பையில் போட்டுட்டு இப்போ எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது ஏரில் அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது பர்சன்டேஜில் சொல்கிறது தான். ஹியூமிடிட்டியே பர்சன்டேஜில் சொல்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மழை வருதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பிளான்ட்டில் வந்து எந்த டிரான்ஸ்பிரேஷனும் நடக்காது, எவாப்ரேஷனும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நிறைய அதிகமாக ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது 60% மேலே இருந்தது அப்படின்னா 60%லாம் அதிகம் தான், 50% மேலேயே அதிகம் தான் நினைக்கிறேன். அப்போது அது வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரொம்ப இதில் இருந்தால் பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர் அவைலபிலிட்டி, பிளான்ட்டுக்கு வாட்டர் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டிலேருந்து பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும், அதாவது மெகா பாஸ்கலில் சொன்னால் -0.01 -1.5 -1.5 வரைக்கும் இந்த தண்ணி தான் வந்து பிளான்ட் உரியும். மீது எந்த தண்ணியும் பிளான்ட் உரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்னு என்னன்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிளான்ட் டு த டே லைட். இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா கிராப் வந்து எந்தெந்த ஃபேக்டரால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்டராக ஒரு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இதெல்லாம் டே லென்த், இதெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்குறோம். ஷார்ட் டே, லாங் டே பிளான்ட், டே நியூட்ரல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன டே லென்த்தை வச்சு இதை பிரிச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இதோட இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சு. லெக்சர் டில்லேஜ், அதோட டெஃபினிஷன், அப்ஜெக்டிவ்ஸ், டைப் ஆஃப் டில்லேஜ், மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டில்லேஜ், மெயின் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு டில்லேஜுங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து டெரிவ் ஆச்சுன்னா ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிற வேர்டிலேருந்து டெரிவ் ஆச்சு. அந்த வேர்டு என்னென்னா டிலியன்ட் ஆர் டீலியன்ட் அப்படிங்கிறது. அதுக்கு மீனிங் வந்து ப்ரிப்பேர் த சாயில் ஃபார் சீட் டு க்ரோ, இல்லைன்னா டு ப்ளவ் அப்படின்னு அர்த்தம். ஜட்ரட்டூர் தான் ஃபாதர் ஆஃப் டில்லேஜ். டில்லேஜ்னா என்ன, டில்த்துனா என்னென்னா டில்லேஜுங்கிறது நம்ம மெக்கானிக்கலாக சாயில் வந்து மெஷின் வச்சு அந்த இதை மேனிப்புலேட் பண்ணுறது, சாயிலோட டெக்ஸ்சரை மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்து டில்லேஜ். டில்த்துனா அதோட ஃபிசிக்கல் கண்டிஷன், அதுலேருந்து கிடைக்கிறது, அதாவது ரொம்ப கோர்ஸாக வந்திருக்கு இல்லை நல்லா ஃபைனாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதோட ரிசல்ட் சொல்கிறோம்ல, ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் சாயில் ஆர் ரிசல்ட் ஆஃப் டில்லேஜ். டில்லேஜ் கடைசியாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டில்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டில்லேஜோட டெஃபினிஷன். அடுத்ததாக வந்து டைப் ஆஃப் டில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சீசன் டில்லேஜ், ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ், ஸ்பெஷல் டைப் டில்லேஜ், ஆஃப் சீசன் டில்லேஜ். ஆன் சீசனில் ஆனால் கிராப் கல்டிவேட் பண்ணுறதுக்காக போகிறது. அதில் ப்ரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ்னு 2 இருக்குது. ப்ரைமரி டில்லேஜ் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரி ப்ளவ், மோல்டு போர்டு ப்ளவ், பவர் டில்லர், டிஸ்க் ப்ளவ், சீசல் ப்ளவ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செகண்டரி டில்லேஜில் ஹேரோ, கல்டிவேட்டர், குண்டாக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹேரோவும் ப்ளவ்வும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்பெஷல் டில்லேஜில் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக, அதாவது இது க்ளீன் பண்ணுறதுக்கு சப்சாயிலிங்கு, க்ளீன் டில்லேஜு, வீடிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் படுலிங், ட்ரை டில்லேஜ், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் டில்லேஜ். ஆஃப் சீசன் டில்லேஜ் வந்து சம்மர் ப்ளவ்விங், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டில்லேஜும். டெப்த் ஆஃப் டில்லேஜ் வந்து ஒரு டெசைரபிள் டெப்த் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து எந்த டெப்த்தில் நம்ம டில்லேஜ் ப்ளவ் பண்ணோம் அப்படின்னா 12 to 20 சென்டிமீட்டர் பண்ணோம். அதே ஒரு சேலோ ரேட்டடாக இருந்தால் 10 to 20 சென்டிமீட்டர் பண்ணால் போதும்.
டீப் ரூட்டராக இருந்தால் 15லேருந்து 30 சென்டிமீட்டர் பண்ணணும். டைம் ஆஃப் ப்ளவ் வந்து எந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து 60% இருக்குள்ள ப்ளவ் பண்ணால் நல்லா நம்மக்கிட்ட நல்ல டில்த்து கிடைக்கும். அடுத்து ஒரு கன்வென்ஷனல் டில்லேஜ்னால் ப்ரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ் பண்ணோம். கன்சர்வேஷன் டில்லேஜ் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக டில்லேஜ், அதாவது கொஞ்ச நேரத்தில் டில்லிங் ஆப்ரேஷன் கம்மி செலவில் லேண்டுக்கு அது கன்சர்வேஷன் டில்லேஜ். மினிமம் டில்லேஜ், ஜீரோ டில்லேஜ், ஸ்டபிள் மல்ச் டில்லேஜ் அப்படின்னு நிறைய டில்லேஜ்லாம் இருக்குது. இதுதான் வந்து டில்லேஜ் லெக்சர். அடுத்த லெக்சர் சீட் ரேட்டு. 11th லெக்சர் சோயிங் மெத்தடு, ஜெர்மினேஷன், கிராப் ஸ்டாண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிளான்ட் ஜாமெட்ரி. இது சீட் ரேட் பற்றி தான். சீட் ரேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது ஃபார்முலா பிளான்ட் பாப்புலேஷன் இன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பர் ஹில் இன்ட்டு டெஸ்ட் வெயிட் இன்ட்டு 100 / 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ். மேலே இருக்க 100 வந்து இந்த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து கீழே இருக்கிறதுனால அதோட 100 மேலே அந்த பர்சன்டேஜுக்கான 100. சீடு வெயிட்டு கிராமில் இருக்கிறதுனால கிலோகிராமில் வர்றதுக்காக 1000. அடுத்து பிளான்ட் பாப்புலேஷன் வந்து மீட்டரில் இருக்கிறது சென்டிமீட்டரில் இருக்கிற மீட்டரில் மாற்றுறதுக்காக அது ஒரு 1000 இருக்கும். இதுதான் வந்து சீட் ரேட்டு. பிளான்ட் பாப்புலேஷன் ஏரியா பை ஸ்பேசிங். அடுத்து வந்து சோயிங் மெத்தட். எப்படிலாம் இந்த சீடு வந்து எப்படிலாம் சோ பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, டிப்ளிங் பண்ணுவாங்க, ஸோ பிஹைண்ட் ப்ளவ், ட்ரில்லிங்கு, டிரான்ஸ்பிளான்டேஷனில் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ சீட்லிங் நம்ம ரைஸ் பண்ணுறோம்னா எவ்வளோ பீரியட் இருக்கணும் அப்படின்னா டோட்டல் கிராப்பிங் பீரியடில் 1/4 இருக்கணும். ஏரியா 1/10 ஆஃப் மெயின் ஃபீல்டாக இருக்கணும். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக் அப்படிங்கிறது அதான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அந்த பிளான்ட் எவ்வளோ நாளைக்கு அது அந்த புது மெயின் ஃபீல்டை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 5 to 7 days ஆகும். அடுத்து டெப்த் ஆஃப் சோயிங். நம்ம எந்த டெப்த்தில் சோ பண்ணணும் அப்படின்னா 3 to 4 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் சீடு. இல்லைன்னா ஃபீல்டு கிராப்லாம் வந்து ஒரு 3லேருந்து 5 சென்டிமீட்டர் டெப்த்தில் ஊனணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட் பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் வந்து அந்த பிளான்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்பேசிங் அதிகமாக இருக்கும். அப்போ பிளான்ட் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி தான் எலாஸ்டிசிட்டினா அதோட பிரான்ச்சஸ் தான், அதுவும் அதே தான். ஃபோரேஜ் ஏரியா பெர் சாயில் கவரு, ட்ரை மேட்டர், கிராப் அண்ட் வெரைட்டி இதெல்லாம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால் டைம் ஆஃப் சோயிங், ரெயின்ஃபால் ஆர் இரிகேஷன், ஃபர்டிலைசர், சீட் ரேட்டு இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு பிளான்ட் பாப்புலேஷன் ஒரு ஃபீல்டில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். அடுத்து பிளான்ட் ஜாமெண்ட்ரி. பிளான்ட் வந்து எப்படிலாம் இதுமாங்க அப்படின்னா ரேண்டமாக ப்ராட்காஸ்ட் பண்ணால் ரேண்டமாக இருக்கும். ஸ்கொயர் பிளான்டிங் பண்ணுவாங்க, ரெக்டாங்குலர் பிளான்டிங் பண்ணுவாங்க. ரெக்டாங்குலர் பிளான்டிங்கில் சப்டிவைட் பண்ணுறாங்க. சாலிட் ரோன்னா ஒரு ரோ கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து பிளான்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிளான்ட் இந்த ரோவில் பிளான்ட் ஊனிருப்பாங்க. ஆனால் அந்த பிளான்ட் வந்து அங்கங்கே ஊனிருப்பாங்க. அது மாதிரி சாலிட் ரோ. பேர்டு ரோனா ரெண்டு இதுக்கும் அங்கே டிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ரோ ஒரு 2 ரோ ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கும், நடுவில் வேறு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பேராக இருக்கும். அது ஸ்கிப் ரோனா அதுவும் அப்படி தான். 2 ரோ இதுங்கிறனா இப்போ 30 சென்டிமீட்டரில் ஊன்றோம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர், அடுத்து 30 சென்டிமீட்டர் விட்டு 60 சென்டிமீட்டர் கேப் விட்டு அப்படி திரும்ப 30 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் அது மாதிரி ஊனுவாங்க. அடுத்து ட்ரையாங்குலர்னால் ஒரு ஸ்கொயரில் நடுவில் ஒன்று ஊனுவாங்க. அது வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப் மேங்கோலாம் வந்து கொஞ்சம் பிளான்ட் டென்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊனுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரையாங்குலர். அடுத்து வந்து 12th லெக்சர் ரோல் ஆஃப் மென்யூர் அண்ட் ஃபர்டிலைசர் இன் கிராப் ப்ரொடக்ஷன், அக்ரானமிக்கல் இன்வென்ஷன் ஃபார் என்ஹான்சிங் ஃபர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி, இன்டர் கல்டிவேஷன், தின்னிங், கிராப் ஃபில்லிங் அண்டு அதர் இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன் அப்படின்னு மென்யூர் அண்ட் ஃபர்டிலைசர் பற்றி இதை ஃபுல்லாக பார்க்குறது. மென்யூர்னு பார்த்தா மென்யூரை ரெண்டாக பிரிப்பாங்க. பல்கி ஆர்கானிக் மென்யூர்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக்காக கிடைக்கிறது. அதில் கம்மியாக தான் இது என்பிகே கண்டென்ட்லாம் இருக்கும், நியூட்ரியன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அது குட் ஃபார் சாயில். ஆர்கானிக் கண்டென்ட் ஆனால் அதிகமாக இருக்கும், கார்பன் கண்டென்ட் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஃபர்டிலைசர்னால் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறது தான் ஃபர்டிலைசர். மென்யூரை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா பல்கி ஆர்கானிக் மென்யூர், கான்சன்ட்ரேட் ஆர்கானிக் மென்யூர். பல்கிக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபார்ம்யார்ட் மென்யூர், கம்போஸ்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட்டு, நைட் சாயிலு, ஸ்லட், சீவேஜ், க்ரீன் மென்யூர் இதெல்லாம். கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மென்யூரில் ஆயில் கிரேட், பிளட் மில், ஃபிஷ் மில், போன் மில்லாம். ஃபர்டிலைசரில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஃபர்டிலைசர். ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர்னால் ஒரே ஒரு நியூட்ரியன் தான் தரும். இப்போ யூரியாலேருந்து நைட்ரஜன் கிடைக்கும், எஸ்எஸ்பிலேருந்து பாஸ்பரஸ் கிடைக்கும், எம்ஓபிலேருந்து பொட்டாஸ் கிடைக்கும்.
அடுத்து காம்ப்ளெக்ஸில் வந்து 2 or more நியூட்ரியன்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 17 காம்ப்ளெக்ஸு. மிக்சர்னால் ஒரு கிராப்புக்கு கிரவுண்ட்நட் மிக்சர், சுகர் கேன் மிக்சர், ரைஸ் மிக்சர் அப்படின்னா அந்த கிராப்புக்கு வேண்டிய நியூட்ரியன்ட் வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டோ மேக்ரோ நியூட்ரியண்ட்டோ ப்ரொவைட் பண்ணுறது தான் மிக்சர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸஸாக நம்ம சோயாபீன்ஸில் பாஸ்பரஸ் போட்டோம் அப்படின்னா, பாஸ்பரஸ் அப்ளை பண்ணோம்னா ஈல்டு ரெடியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் வந்து ரேஷியோலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டர் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் இன்டர் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணுவோம், இது ஒரு ஹெட்டிங்காக இருக்குது. அதில் இன்டர் கல்டிவேஷன் ப்ராக்டிஸில் வந்து தின்னிங், கேப் ஃபில்லிங்கு, வீடிங், எர்த்திங் அப்பு, அடுத்து ரோகிங்னா வேறு வெரைட்டி அதே கிராப்பில் இப்போ ரைஸில் வேறு IR ஐட்டம் ADT 50 இருக்குது அப்படின்னா அந்த IR ஐட்டம் எடுக்கிறது. அது மாதிரி ஒரே கிராப்பு வேறு வெரைட்டியாக இருக்கிறது ரிமூவ் பண்ணுறது ரோகிங். டாப்பிங்னா மேலே அந்த இது லேட்ரல் பட்ஸ் நல்லா வளரணுங்கிறத எபிக்கல் பட்ஸை கட் பண்ணுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டன் அண்டு டொபாக்கோ. ப்ராம்பிங் அப்படின்னா சப்போர்ட் கொடுக்குறது, சுகர் கேனுக்கு பனானாக்கெலாம் கொடுப்பாங்க. அடுத்து டீடாக்சிங் அப்படின்னா அதுவும் அப்படி தான், அந்த ஓல்டர் லீஃப்லாம் ரிமூவ் பண்ணுறது. அது எதுக்குள்ள பண்ணுவாங்க அப்படின்னா அது சுகர் கேனில் மெயினாக பண்ணுவாங்க, பனானாலையும் பண்ணுவாங்க. டீசக்கரிங் வந்து சைடு சக்கரை வளருது, அதுவும் பனானாலும் பண்ணுவாங்க, டொபாக்கோவில் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன். அடுத்து இதோட 12th லெசன் முடிஞ்சிருச்சு. 13th லெக்சர் இரிகேஷன், அது டைம் அண்ட் மெத்தட், மாடர்ன் டெக்னிக் ஆஃப் இரிகேஷன், ட்ரைனேஜ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இரிகேஷன் பற்றியது 13th லெக்சர். ஃபஸ்ட்டு இந்த இரிகேட் பண்ணுற வாட்டரு எதுலேருந்து எது வந்து அவைலபிள் வாட்டர் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தா ஃபீல்டு கெப்பாசிட்டியும் அப்பர் லிமிட் அதிகமாக வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டியாக இருக்கிறது எடுக்கணும். கடைசி லோயர் லிமிட் வந்து நம்ம பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். அதோட மெகா பாஸ்கல் இது வந்து -0.01லேருந்து -0.03 வந்து ஃபீல்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து தண்ணி மழை பெஞ்சோ இல்லை தண்ணி காய்ச்சோ 2-3 நாள் கழிச்சு அந்த சேச்சுரேஷன் இந்த மைக்ரோபோர் மேக்ரோபோரில் மட்டும் வாட்டர் இருக்கிறது தான் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சேச்சுரேஷன் லெவல்லாம் அதெல்லாம் அப்சர்வ் ஆனோட்டி. அடுத்து பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட்னா இதுக்கப்புறம் தண்ணி விடலைன்னா அந்த பிளான்ட் வந்து வில்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஸ்டேஜ். அது வந்து -1.5 மெகா பாஸ்கல். இரிகேஷன் மெத்தடில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வருது, சப் சர்ஃபேஸில் வருது, அப்புறம் மாடர்ன் டெக்னிக். சர்ஃபேஸில் வருவதிலே பார்டர் அங்கங்கே அப்படியே பார்டர் போட்டு அப்படியே தண்ணி விடுறது. அந்த பார்டரில் வந்து ஸ்ட்ரைட் பார்டர், கான்டூர் பார்டர் ரெண்டு அப்படிங்காங்க. பேசின்னா ஒவ்வொரு செடிக்கு மட்டும் அப்படியே ரவுண்டாக பேசின் இருக்குது. அதில் ரெக்டாங்கிள் பேசின், ஸ்கொயர் பேசின் இருக்குது. அடுத்து ஃபர்ரோ இரிகேஷன் தான் நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறது. அதுலேயே டீப் ஃபர்ரோ, கோரிகேட்டட் அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து லெவல், கான்டூர், கிரேடட் அப்படின்னு அந்த எலிவேஷனுக்காக இருக்குது. அடுத்து ஸ்லக் இரிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்லட்ஜ் இரிகேஷன்னா என்னென்னா ஒரு இன்டர்வலில் வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணி, அதாவது தண்ணி விடுவாங்க, அப்போ கொஞ்சம் தூரம் பாஞ்சோடனே திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப விடுவாங்க. அப்போ வந்து நல்லா வாட்டர் கொஞ்சம் நாளைக்கு மாய்ஸ்டர் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டர்மீடியட் சீரியஸ் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃபில் வந்து தண்ணி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்சர்ஃபேஸ்னால் ஒரு 35 சென்டிமீட்டர் கீழே பைப் ட்ரிப் இரிகேஷன் மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சப்சர்ஃபேஸு. அடுத்து ப்ரெஷரைஸ்டு ஆர் மாடர்ன் இரிகேஷன் மெத்தடில் தான் ட்ரிப் இரிகேஷன் ஆர் ட்ரிக்கிள் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனை பேஸ்ட் ஆன் போர்ட்டபிள், செமி பெர்மனன்ட், சாலிட் செட், பெர்மனன்ட் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. ட்ரிப் இரிகேஷனில் வந்து அந்த பைப் பார்த்திங்கன்னா மெயின் பைப்பு, சப் மெயினும் வந்து PVC பைப்பால் இருக்கும். லேட்ரல் வந்து LLDPE பைப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சின்னு பார்த்தா இருக்கிற ட்ரிப் இரிகேஷனுக்கு தான் அதிகம், 90லேருந்து 95% இருக்குது. ஸ்ப்ரிங்க்லருக்கு 80லேருந்து 85% இருக்குது. இதோட இந்த லெக்சர் முடியுது, 13th லெக்சர். அடுத்து 14th லெக்சர் பிளான், ஜாமெட்ரி அண்ட் இட் எஃபிஷியன்சி அண்ட் க்ரோத் ஈல்டு. அதுதான் நம்ம பிளான் ஜாமெட்ரி மேலேயே பார்த்தோம். அதே தான் அந்த சீக்ரெட் அதே தான் இருக்கிறதுனால அந்த லெக்சர் வந்து அதே கண்டென்ட் இருக்கிறதுனால விட்டாச்சு. அடுத்து 15th லெக்சர் கிராப்பிங் பேட்டர்ன், கிராப்பிங் சீசன், இன்டென்சிவ் கிராப்பிங், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இதெல்லாம் டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கணும்.
ஃபஸ்ட்டு கிராப்பிங் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னா இயர்லி சீக்வன்ஸ். இந்த இயரில் ஒரு கல்டிவேட்டட் இயரில் எப்படி அடுத்தடுத்த கிராப்பு ரைஸ்க்கு அப்புறம் ரைஸே போடுறோமா, ரைஸ்க்கு அப்புறம் பல்ஸ் போடுறோமா அப்படின்னு ஒரு இயர்லி சீக்வன்ஸ் சொல்கிறது தான் வந்து ரைஸ் பல்ஸ் இல்லை ரைஸ் பல்ஸு ஃபாலோ அது மாதிரி சொல்கிறது தான் ஏர்லி சீக்வன்ஸ் ஆர் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கிராப். 4 மந்த்துக்கு இந்த கிராப் 4 மந்த்துக்கு இந்த கிராப் அப்படின்னு சொல்கிறது கிராப்பிங் பேட்டர்ன். கிராப்பிங் சீசன்னா அந்த கிராப்பிங் பேட்டர்னில் எல்லாமே கிராப் என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசரு எல்லா ரிசோர்ஸஸுமே வாட்டர், சாயில், ஃபர்டிலைசர் எல்லா ரிசோர்ஸஸும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த கிராப்பிங் பேட்டர்னும் அதில் இருக்க மீதி ரிசோர்ஸஸோட இன்ட்ராக்ஷன் வந்து கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கிராப்பிங் பேட்டர்ன் யூஸ்டு அந்த ஃபீல்ட் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன். கிராப்பிங் பேட்டர்ன் என்ன யூஸ் பண்ணுறோம் அதில் ஃபீல்டில் அதோட இன்ட்ராக்ஷன் பற்றி எல்லாம் படிக்க தான் கிராப்பிங் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராப்பிங் சீசனை வந்து நிறையா இதாக நம்ம சொல்லலாம். அதில் கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா இன்டென்சிவ் கிராப்பிங்னா நிறையா ஒரு பர்டிகுலர் இதில் நிறையா கிராப் க்ரோ பண்ணுற மாதிரி. அதுக்கு மல்டிபிள் கிராப்பிங்னு கூட சொல்லலாம். அதில் மிக்சடு கிராப்பிங்னா எல்லா சீடையும் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் சொர்க்கம், பேர்ல் மில்லட், கவுப்பி இது 3மே நம்ம அப்படியே கலந்து இந்த ட்ரை லேண்ட்லாம் போட்டுவாங்க. சொர்க்கம், பேர்ல் மில்லட், கவுப்பி. அடுத்து இன்டர் கிராப் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் ஒன்று போடுறது. இப்போ மெய்ஸ் ஒரு ரோவில் போடுறது, க்ரீன் கிராம் ஒரு ரோவில் போடுறது, இல்லைன்னா 4 ரோவில் கிரவுண்ட்நட் போடுறது, ஒரு ரோவில் ரெட் கிராம் போடுறது. அதுமாரி அது ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக 6 ரோவில் கிரவுண்ட்நட் போட்டு 4 ரோவில் ரெட் கிராம் போடுற மாதிரி. ரிலே கிராப்பிங் அப்படின்னா ஒரு கிராப் இருக்கக்குள்ளேயே அதோட பார்ட் ஆஃப் த லைஃப் ஏதோ ஒரு பார்ட், அதாவது ஹார்வெஸ்டிங்க்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இல்லை ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் அந்த கிராப் ஒரு ஸ்டேஜில் இருக்குள்ளே இன்னொரு கிராப் அதிலே கல்டிவேட் பண்ணுறது. அது மோஸ்ட்லி ரைஸ் ஃபேலோ பல்ஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுற 10 நாளைக்கு முன்னாடி பல்ஸ் அதில் போட்டுருவாங்க. அடுத்து சஸ்டைனபிள்னா என்ன? சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு என்னென்னா ஒரு லேண்டை வந்து நம்ம வீணாக்காத, ரொம்ப நாளைக்கு லேண்டு சஸ்டைனபிளாக இருக்கணும், ஈல்டும் வரணும், ஆனால் லேண்டு வந்து வீணாகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். அதான் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன். கரெக்டான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லா ரிசோர்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே ரைஸே போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வீணடிச்சிடக்கூடாது. அது ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், சோசியலி சப்போர்ட்டிவ், கமர்ஷியலி காம்படிட்டிவ், என்விரான்மெண்டலி சவுண்ட், இதெல்லாம் இருக்கிறது தான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஃபீல்டில் நிறைய அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் எல்லாம் ஒரு லேண்ட்லேயே யூஸ் பண்ணுறது தான் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தா வெட்லேண்டில் வந்து கிராப் போட்டு அந்த கிராப்பில் இப்போ அதாவது பேடி போட்டு அந்த பேடியிலே ஃபீல்ட்லேயே ஃபிஷ்ஷை விட்டுலாம், அந்த பேடியோட ஸ்டா யூஸ் பண்ணி மஷ்ரூம் செட் போடலாம். இதுமாரி இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அடுத்து கார்டன் லேண்டில் என்ன பண்ணோன்னா அந்த கிராப்பை யூஸ் பண்ணி அந்த டெய்ரியில் இருந்து வரது வந்து பயோகேஸு, மஷ்ரூமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை லேண்டில் கிராப்பு, கோட்டு, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது மாதிரிலாம் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. இது இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15th லெக்சர் முடிஞ்சது. ஆர்கானிக் ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங் கான்செப்ட் அண்டு பிரின்சிபல். ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றியும் ட்ரை ஃபார்மிங் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அதுதான் ஆர்கானிக்காக தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அது மெயின் கான்செப்ட்டு. அதில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து IFOAM அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் அப்படின்னு 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அதுலேயே வந்து நிறைய ஸ்னானிங்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க. ஈகோ ஃபார்மிங் அப்படின்னா என்ன, ஈகோ சிஸ்டம், அதாவது ஏரு, வாட்ரு, சாயில் இதெல்லாம் நல்லா இருக்கிறதா பார்க்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக ஃபீட் த சாயிலுக்கு ஃபீட் பண்ணுங்கள், பிளான்ட்க்கு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கோட் சொல்கிறாங்க. அடுத்து பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபார்மிங்னா சாயிலில் இருக்க நுண்ணுயிரிகள் பயாலஜி அது அதிகப்படுத்துறதுக்கு தான் மெயின் குறிக்கோளாக இருக்கும் அந்த ஃபார்மிங்கில். அடுத்து பயோடைவர்சிட்டி ஃபார்மிங் அப்படின்னா பயாலஜிக்கலி ஆர்கானிக், எக்கனாமிக்கலி சவுண்ட், சஸ்டைனபிள் ஃபார்மிங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மேக்ரோபயோட்டிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா பிளான்ட் நிறையா ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரைலேண்ட் ஃபார்மிங் பற்றி பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் கல்டிவேட்டட் லேண்டு அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் வந்து 143 மில்லியன் ஹெக்டேர் இருந்தாலும் 101 மில்லியன் ஹெக்டேர் வந்து ரெயின்ஃபெட்டாக தான் இருக்குது. அதாவது
42 நம்ம கிரெயின் ப்ரொடக்ஷனில் இந்தியாவோட டோட்டல் கிரெயின் ப்ரொடக்ஷனில் 42% வந்து ரெயின்ஃபெட் கல்டிவேஷன்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் இந்தியன் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா கிரீடா எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ட்ரைலேண்ட் அதாவது காஞ்சி போனாலும் அது ட்ரைலேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. மலையில் ரொம்ப ஃப்ளட்டாக இருக்குல்ல அதையும் வந்து இந்த ட்ரை ஃபார்மிங்கில் தான் வரும். ட்ரைலேண்ட்னால் வந்து லெஸ் தென் 750 mm ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அது ட்ரைலேண்ட் ஃபார்மிங். ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ஜோன் வரும். கிரேட்டர் தென் 750 mm ரெயின்ஃபால் இருந்தால் அது ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சரில் வரும். ஹியூமிட் அண்ட் சப் ஹியூமிட் ரீஜன் சொல்கிறாங்க. இதோட ட்ரை ஃபார்மிங் பற்றி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றிய 16th லெசன் முடிஞ்சிச்சு. 17th லெசன் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் ஆஃப் இந்தியா. அதே தான் நம்ம 15 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து அந்த லெக்சர் ஆல்ரெடி ஒரு வேறு லெக்சரில் பார்த்தா அதையும் விட்டாச்சு. 15 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து பிளானிங் கமிஷன் 1929 15 இதுனாங்க. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் வந்து 7 இருக்குது, மொத்தம் 127 இருக்குது. இது வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்டு அலாங் வித் ஹை கேரோட பண்ணியிருப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஈக்காலஜிக்கல் ஜோனும் 20 இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளோதான். இதுதான் வந்து அக்ரானமியில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமியில் 16 லெக்சரும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 1+1 கோர்ஸ்.